வெல்கம் டு படித்தவுடன் கிழித்து விடவும். இன்னைக்கு எபிசோட்ல we are going to read ஃபேமிலி சீக்ரெட்ஸ். குடும்பத்துக்குள்ள நடந்த சீக்ரெட்ஸை வந்துட்டு யாருக்கிட்டையாச்சும் சொல்லணும் அப்படின்ட்டு சில பேருக்கு தோணி அவங்க வந்து ரெடிட்ல அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் அதர் பீப்புள் டு கிவ் ஒப்பீனியன்ஸ். நீங்க சொல்லுங்க இந்த விஷயம் நடக்குது, அதுக்கு நான் என்ன பண்றதுன்ட்டு அவங்களே ஃபிகர் அவுட் பண்ண முடியாம தே வாஸ்ட் ஃபார் சொல்யூஷன்ஸ். அந்த மாதிரி சில சீக்ரெட்ஸை தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு படிக்க போறோம். நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் உங்க அம்மா கூட உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த கன்ஃபெஷன்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஐ couldn't find a better person to do it with. பர்சனலி ஸ்பீக்கிங், நான் என்ன மாதிரியான ஒரு ஃபக் அப்ல இருந்தாலுமே the one person who has the answers for that fuck up is her. ஆனா நான் சொன்னதை நீ கேட்டிருக்கியா? கேட்டதே கிடையாது. கேட்காம போய் பாயிண்ட் வந்து ஓத்தியோ என்ன எப்படி அடிச்சிட்டாங்க. கரெக்ட். எங்க அம்மாலாம் வந்துட்டு ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல சொல்லிடுவாங்க, தம்பி இந்த ட்ரெயின் வந்து ஒன்று இடிக்க போகுது அப்படின்ட்டு. இல்லை, ட்ராக்ல தான் நிற்பேன் அப்படின்னு நிற்பேன். அதாவது நீங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு இது வச்சிருக்கீங்க, என்னன்னு அம்மானா அது தப்பு, அவங்களுக்கு தெரியாது, போங்கடா. ஸோ பர்சனலி என் லைஃப்ல என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் எங்கள் அம்மா வந்துட்டு முன்கூட்டியே ப்ரீ சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ப்ராப்ளமே வந்திருக்காது, அது ப்ரீ சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அதனால ஐ தாட் சரி இவங்களை வச்சுட்டு இந்த கன்ஃபெஷன்ஸ்லாம் படித்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான். சரியா? ஓகே, த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சீக்ரெட் இஸ் மை அப்பா லவ்ஸ் அ மேன். அப்பா எடுத்த ஸ்டார்டிங்லேயே தலை சுத்து. லாஸ்ட் 5 இயர்ஸில் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு ஃபாரினுக்கு போயிட்டு வருவார். ஒவ்வொரு ட்ரிப்லேருந்து வரும்போதும் எனக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார். இந்த ஃபாரின் ட்ரிப்பு, பிஸ்னஸ் ட்ரிப்பு இப்படி போகிறாங்கனாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்னன்னு, வச்சு பறந்துருச்சு அப்படின்ட்டு. ஐயா, ஏன் ப்ரொஃபஷனலாக இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ப்ரொஃபஷனலி தம்பி நான் ப்ரொஃபஷனலி ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு வரேன். அப்படியே டேடி எங்கே போயிட்டு வரீங்க? தாய்லாந்து அப்படின்றாரா? தாய்லாந்துக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பில் போகக்கூடாதா? போகிறது இல்லையா? போட டே அடுத்தது படி அடுத்த லைன். ஒரு ட்ரிப்பில் அவருக்கே ஒரு புது ஐஃபோன் வாங்கிட்டு வந்தார். அதை யாரையும் டச் பண்ண விட மாட்டார். நானும் காஸ்ட்லி ஃபோனில் அதான் கேர்ஃபுல்லாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன். பட் எனக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை. ஒரு நாள் அவர் குளிக்க போன டைமில் நான் அந்த ஃபோனை எடுத்து எல்லா ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். க்யூரியாசிட்டி கில்ஸ் த கேட். க்யூரியாசிட்டி கில்ஸ் த கேட்டா? அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாமல்லாம் க்யூரியஸாக போய் நோன்னா அது தப்பாக தான் முடியும். ஃபோட்டோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு ஷாக்கே. அவரும் இன்னொரு ஆம்பளையும் ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக இருக்கிற ஃபோட்டோஸாக பார்த்தேன். சில ஃபோட்டோஸ் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருந்துச்சு. நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். உடனே ஃபோனை எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் அவர் ஒரு பேட் பர்சன் இல்லை, ரொம்ப நல்ல அப்பா. எங்களுக்கு என்ன வேணும் எப்போ வேணும்னு பார்த்து செய்வார். ஒரு குறையும் வச்சதே இல்லை. ஆனால் அவரோட இந்த டபுள் லைஃப் என்ன பாதர் பண்ணிகிட்டே இருக்கு. நான் இதை வீட்டில் சொல்லணுமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன். சொல்லிட்டா என் அம்மா, என் தங்கச்சி, அவங்க லைஃப் என்ன ஆகும்னு நினச்சா பயமாக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் அவங்க கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஆனால் டெய்லி இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? இப்போது சொல்லி அவனுக்கு என்ன வரப்போகுது? சொல்லாமல் இருந்தாலாச்சும் ஒரு புது ஐஃபோன் கிடைக்கும். இப்போ அவங்க அம்மா தங்கச்சிக்கு சொல்லி ஒன்றும் வரப்போகிறது இல்லை. என்ன அப்படி சொல்லி தான் ஆகணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை யாரோ ஒரு தேர்ட் பர்சன். இல்லை நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறவங்க, இல்லை சர்ச்சில் போய் ஃபாதர் சாமியார்கிட்டலாம் கூட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறவங்க. ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஃபாதர் எனக்கு ஒரு கன்ஃபெஷன் பண்ணுவோம். என்ன, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கு அவர் தானேப்பா வந்து கன்ஃபெஷன் பண்ணணும், நீ எதுக்கு ஒரு கன்ஃபெஷன் பண்ணுறேன்? இல்லை ஃபாதர் அது எனக்கு தெரியும். சரிப்பா அவர் வர சொல்ல, அவர் வரமாட்டார், ஏன் அவர் ஜாலியாக இருக்காரு. அதுதான் நானும் சொல்கிறேன். இவ்வளோ நாள் ஸ்பேஸ் கொடுத்த அப்பாவுக்கு ஜஸ்ட் லீவ் இட். அவருக்கு வயசாகிடுச்சு, அப்பாவாயிட்டாரு, இன்னும் எத்தனை வருஷம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறாரு. இல்லை இப்போ குடும்பம் காட்சி அது இதுன்னு வந்துட்டனால அப்படி ஒன்றும் ரொம்ப ஆல்வேஸ் 24 hours எல்லாம் சேர்ந்துருக்க மாட்டாங்க. See, that's his private life. See, cheating is cheating no matter which gender you are or which gender you do it with. You can be gay. அது பிரச்சனை கிடையாது. அக்கார்டிங் டு த சர்ச் தட்ஸ் அ சின், பட் யூ கேன் பி கே. அவர் இவ்வளோ பெரிய அகலக்கால் எடுத்திருக்காருல்ல, அதாவது மேபி அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ஃபீலிங்ஸ்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த சொசைட்டியல் ப்ரெஷர் ஆர் வாட் எவர். அதை வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் யூ கான்ட் டூ இட் வென் யூ ஹேவ் பீப்புள் ஹூ ஆர் டிபெண்டிங் ஆன் யூ. இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கன்னும் போது அவங்களுக்காக யோசிக்கணும்ல. நீங்க பண்றீங்களா பிரச்சனை இல்லை, யூ ஆர் எக்ஸசைசிங்கா, யூ ஆர் எம்ப்ரேசிங் யுவர் ஐடென்டிட்டியா, வெல் அண்ட் குட், ஹேட்ஸ் ஆஃப், ஐ சப்போர்ட் யூ. ஆனால் டோன்ட் டூ இட் வென் நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் ஓட ரெப்ரகஷன்ஸ் வில் அஃபெக்ட் அதர் பீப்புள் ஹூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் யூ. மூஞ்சி
எங்க மேல அவரோட ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணிச்சு? ஆமாம்பா. இப்போ அவர் நல்லா சொல்றானே, எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாரு, செஞ்சுட்டு இருக்கிறாரு, இஸ் a very good father. Where did he go wrong? இல்லப்பா, மென்டலி சொல்றேன் நான். இப்போ போய் மென்டலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 மற்றவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கறது ரொம்ப தப்பு. இப்போ என்ன அந்த பர்சன் வீட்டுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாரு, வீட்டில் எங்கள் அப்பா கூட இருக்கிறாரு, அவரோட ரூமில் எங்கள் அம்மா வீட்டில் ரூம் விட்டு விரட்டி விட்டாருன்னெல்லாம் சொல்கிறான் இல்லையே. ஜஸ்ட் அன்னைக்கு பார்த்த ஒரு இது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது. குட் பாயிண்ட். அதனால அதை வந்து சொல்கிறனால இப்போ என்ன வந்துடுது, அம்மா பொண்ணு தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டா அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க, இதே நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நீ அதை பார்த்துட்டு எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, அந்த மாதிரி அவங்க இதை தெரிஞ்சுட்டு எவ்வளோ கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதுவும் அவங்க அம்மாக்கெலாம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. மேபி ஐ வாஸ் நாட் அ குட் ஒய்ஃப்லாம் நினச்சிப்பாங்களா பாவம். அவங்க அந்த பையனோட அம்மா என்னெல்லாமெல்லாம் நினைக்க தோணும். இல்லை அப்படி நாட் அ குட் ஒய்ஃப் மாதிரி இது தெரிஞ்சுக்கிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுற. நம்ம எப்போவுமே நம்மளோட சந்தோஷத்தை தான்ப்பா எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணணும். அதான் நானும் சொல்கிறேன், எங்கள் அப்பா சந்தோஷமாக இருந்தால் தான் நான் மற்றவங்க கூட போய் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட சந்தோஷத்தை தான் நம்ம இஃப் அட் ஆல் உனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்க சொல்லித்தான் ஆகணும்னா இப்போ எங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஒரு நல்ல லைட்டாக ஃபீல் பண்ணுவியே, அதுவும் இல்லைன்னா ஒரு லெட்டர் மாதிரி உட்காந்து எழுது, நீ நினைக்கிறத எல்லாம் சொல்கிறதெல்லாம் எழுதி கிழிச்சு போட்டுரு. ஆக்சுவலி இது சூப்பர் ஐடியா, இது பெஸ்ட் ஐடியா. எனக்கு வந்து அப்படியே பெரிய எழுதிட்டு கிழிச்சு போட்டா ஏதோ வந்துட்டு பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி, அவ்வளோதான். ஓகே, அடுத்த சீக்ரெட் இஸ் மை அக்கா இஸ் எ சீட்டர். என் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் காலேஜ் மேட்டோட ரொம்ப நாள் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா. அதை பற்றி வீட்டில் சொல்லி பார்த்தா, ஆனால் வேற ஜாதின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவள் வேற வழி இல்லாமல் அந்த பையன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு அம்மா அப்பா பார்த்தவரை கல்யாணம் பண்ணான். 2 வருஷம் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போச்சு. ரீசெண்டாக ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா. அவள் வாய்ஸில் ஒரு டென்ஷன் தெரிஞ்சுது. நான் அவள் வீட்டுக்கு போனதும் தான் சொன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்றா அவ பிரெக்னன்சிக்கு அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் காரணம்னு. அவ கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவ எக்ஸ் ஓட டச்ல இருந்திருக்கா. காஃபி மீட்னு ஸ்டார்ட் ஆகி லஞ்ச், டின்னர், லாங் டிரைவ், அப்புறம் ஹோட்டல் ரூம்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த அவ எக்ஸ் கிட்ட சொன்னா அவன் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றானா. ஆனா மாமா ரொம்ப நல்ல மனுஷன், எங்க அக்காவை ரொம்ப ஹாப்பியா தான் வச்சிருந்தாரு. என் அக்கா மேல எனக்கு ரொம்ப கோவம் வருதுதான், ஆனா அவளை தனியா விடவும் மனசு வரல. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு வந்து சலேகா அடுத்த நாள் கன்ஃபெஷன் பண்ணிட்டு ஃபர்கெட் இட்னதுக்கே எல்லாரும் எப்படி நீங்க அதை சப்போர்ட் பண்ணுவீங்க, சீட்டிங் இஸ் சீட்டிங். தட் வாஸ் டெஃபினெட்லி நாட் அ சீட்டிங், தட் வாஸ் மிஸ்டேக். ஆனா திஸ் இஸ் சீட்டிங். She might as well tell her husband and get out. எவனோ நட்ட செடிக்கு நம்ம தண்ணி ஊத்த முடியாது. ஆட்டோக்கு பின்னாடி எழுதுங்க, எவனோ நட்ட செடிக்கு நம்ம தண்ணி ஊத்த முடியாது. ஊத்தலாம், தோட்டக்காரன் இல்லைன்னா. தோட்டக்காரன் வந்து பூவை பறிச்சு தோட்டக்காரன் அதான் தோட்டக்காரன் தண்ணி ஊத்திட்டீங்களா, சூப்பர், ஓகே தேங்க்யூ காதில் வச்சுட்டு போயிடறான். இல்ல புடிக்கி நம்ம காதில் வச்சுட்டு போயிடறான். அவன் நட்ட செடிக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம், அதுல பூ வளருது, அந்த பூவை பிடிங்கி அவன் வச்சுப்பான்னு பார்த்தா இல்ல நம்ம காதில் சொல்லிட்டு போயிடுறான். தம்பி வச்சுக்கா அப்படின்ட்டு போயிடுறான். அதுக்கு வந்து வந்துட்டு போறேன் சொன்னீங்கன்னா நானே எடுத்து வச்சுக்க போறேன். அவர் சொல்றாரு எனக்கு வந்து எங்க மாமா ரொம்ப பிடிக்கும். உனக்கு தம்பி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்க அக்காவை பிரிச்சு விட்டுரு. நல்ல மனுஷன். இது வந்து லைஃப் லாங் குழந்தை பிறக்கும், குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஒரு கில்ட்டு தேவையே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறதுக்கு தைரியம் இருக்கும்போது இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என் தைரியம் இல்லை. அப்பா அம்மாவுக்குன்னு அப்ப மட்டும் ரொம்ப நியாயமா அதுதான் சொல்றேன், பாசமா நடந்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த பையன் லவ் பண்றேன், இவன் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து No, I'll tell you something. When they marry another person, they start comparing. புரியுதா? எங்க இந்த கம்பேரிசன் வருதோ கண்டிப்பா ஒருத்தர் ஈக்குவலா இருக்கவே மாட்டாங்க தான். இவன் சில இடத்துல நல்லா இருக்க மாட்டான், இவன் சில இடத்துல இது. ஸோ 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி நல்லா இருக்கிறதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது, நல்லா இருக்கிறதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது. என்னோட தெரபிஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க, யூ கான்ட் பி இன் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் when you are surrounded by single energy. இப்போ you are in a relationship or you are in a marriage with a person and you have friends who are single and enjoying life. உங்க ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ்ல ஒரு சண்டையோ ஒரு ப்ராப்ளம் வருது, அப்போ வந்து அந்த சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நான் வாழ்க்கை வாழ்றாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. ஸோ யூ டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன் அப்படின்னாங்க. ஓகேவா? when you get married you try to get married friends. married friends or committed friends. இல்ல 2 committed people 2 married people கூட மீட் பண்ணும்போது சச்சா கல்யாணம்லாம் பண்ணிருக்கூடாதுரா அப்படி இப்படிலாம் பேசி கன்க்ளூஷன்ல வரும்போது ஒரு மேரிட் பர்சன் வில் டெல் தி அதர் பர்சன் இல்லடா என்னதான் இருந்தாலும் இந்த லைஃபே. பொதுவா நீ சொல்ற மாதிரி எனர்ஜின்றது ஒரு குரூப் எனர்ஜின்றனால கண்டிப்பா அது ஒரு கமிட்டடோ இல்லை மேரிட் பர்சனாக இருந்தாங்கன்னா தே வில் கெட் தட் எனர்ஜி ஃப்ரம் தட்.
ஏன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகும். yes. ஏன்னா ஒரு திடீர்னு வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று அவங்க கிட்ட தான் ஓட தோணும். பெஸ்ட் டு ஹேவ் அ மிக்சர் ஆஃப் போத் இருக்கலாம். அவ்வளோ தூரம் அந்த எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. you're committed or you're married அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வருது and you go out with single friends and tell them about this friends தானே and what they will do எல்லாம் எதுக்குடி வந்துருடி இதெல்லாம் எதுக்கு மாப்ள கழட்டி விட்டுரு இப்படி தான் இருக்கும். ஸோ டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன் அப்படின்வாங்க. இந்த சீக்ரெட்லையும் பாருங்க, இந்த கன்ஃபெஷன்லையும் பாருங்களேன், சீட் பண்ற சிச்சுவேஷனை அவங்களா தான் உண்டாக்கிட்டாங்க. A boy and a girl cannot be just friends. அதை நீங்க என்னதான் அப்போஸ் பண்ணுங்களேன், எனக்கு நல்லா தெரியும் கமெண்ட்ஸ்ல நோ ஆன்னு எகிற போறீங்க, கிடையவே கிடையாது. அது நானே சொல்லுவேன், எப்படா பாய் விரிக்கலாம் தான் இருப்பானுங்க. கல்யாணம் அவனும் கல்யாணம் ஆயிருக்கட்டும், நீயும் கல்யாணம் ஆயிரு, பட் யூ cannot have a boyfriend. Boy as a friend. Boy as a friend. You cannot go and you can just you cannot very எங்கேயோ எல்லாம் சினிமாக்கெல்லாம் போவீங்க, யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு. நோ, பிகாஸ் நான் நிறைய பார்த்துட்டேன். and that will lead to definitely the next step will be different. ஒரு மேரேஜுக்கு போயிட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல இறங்கிட்டீங்கன்னாவே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் சீக்ரெட், மை தாத்தா இஸ் அ பிளே பாய். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க தாத்தா ஒரு மாதிரி தான் இருந்திருக்காரு. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா லேடிஸ் கூடயும் ஃப்ளர்ட் பண்ணுவார். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி கோவிட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவோட இந்த ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு ஷிஃப்ட் ஆனோம். அங்கே போய் 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே தாத்தா அங்கே இருந்த லேடிஸ் கூட பேசி அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அவங்க கூட காலையில் வாக்கிங் போகிறது, ஈவினிங் டீ குடிக்கிறது, அப்பப்போ ஃபோனில் பேசுறதுன்னு இருப்பார். அவங்க எல்லாரும் இவர் வயசு தான், ஸோ நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, இவர் வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு. இதை அவர் கேங்கில் இருந்த ஒரு லேடியோட பொண்ணு எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லி தான் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இதை பற்றி தாத்தா கிட்ட கேட்ட போது இது ஏன் லைஃப், நீங்கள் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர்னால தான் அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துச்சு. எவ்வளோ சொல்லியும் அவர் மாறலை. லாஸ்ட்டில் நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை விட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஆனால் இங்கே வந்த பின்னாடியும் அவர் பிஹேவியர் சேஞ்ச் ஆகலை. என் அப்பாவும் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. இப்போது இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் இதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கணுமா, இல்லை நானே வீட்டிலேருந்து வெளியே போய் ஹாஸ்டல் இல்லை பேச்சுலர் ரூம்னு ஸ்டே பண்ணலாமா? ஓ மை காட், என்ன ஓ மை காட், வாட் இவன் காஞ்சி கருவாடா ஆகிட்டு இருக்கான். அவங்க தாத்தா வந்து தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சுத்துறாருன்னா எவனுக்கும் கடுப்பாக தான் இருக்கும். சரி பாவடா, தாத்தாடா அவரு, அது வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரா? இருந்தாருன்னா அந்த பாட்டிக்கு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட வேண்டியது தான். புரியல, தாத்தாக்கு எந்த பாட்டி? பால் கேங்கோட இருக்காராம். அப்போ வாட் அபௌட் தி அதர் பார்ட்டிஸ்? அவங்களும் ஜாலியா இருக்காங்க அவர் கூட. ஐ மீன் வாட் இஸ் ப்ளே கேர்ள்ஸ் அவங்க? இல்ல அவங்களும் ஜாலியா இருக்காங்க. ஓ, இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியாது இல்ல? இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ்லலாம் இந்த ஒரு மேட்டர் நடக்குதுன்னு அரசியல் பர்சனலா சொல்லுவாங்க. வாடா ஐயா, ஆமாமா. see I'll tell you, retirement homes க்கு போயிட்டாலே they feel like they are all admitted in kindergarten. This is rubbish. அவர் எல்லாரும் அந்த யாரு பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அவங்க பாட்டியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சாமா. அவங்க இவர் கேங்ல இருக்கிற இவரோட அந்த 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 இந்த கேங்ல இருக்கிற ஒரு பார்ட்டியோடைய பொண்ணு வந்து இவங்க அப்பாட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான் இல்லையா? why did that girl not ask the party? கேட்டிருப்பாங்க. கேட்டது பாட்டி என்ன சொல்லிருப்பாங்க தெரியலையே. இவரு பிரெயின் வாஷ் பண்றாரா இருக்கும். என்ன யூ பிரெயின் வாஷ் அதெல்லாம் இல்லடா. this is nothing serious. allow them to play and enjoy. what is there? அவர் பிளேயோட நிறுத்தினா பரவாயில்ல. அப்படி ப்ளே பாயிலிங் பண்றாரு. நோ நீ ஓவரா அந்த ஏஜ்ல எல்லாம் ப்ளே பாயிலிங் எல்லாம் பண்ண முடியாது. ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல நடக்குது அப்படி நடக்கட்டுமேன்ற நானு. அப்படி வரீங்க? விடு, லெட் them ஜாலியா இருக்கட்டுமே. மேக்ஸ் டு மேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவன் மடியில தலை வச்சு படுத்துவாங்க, அவங்க இவங்க மடியில தலை வச்சு படுத்துவாங்க. மடி மீது தாத்தா வந்து அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு வந்துட்டாரு பாரு. மை லைஃப் மை குயின் அட்டாக் பண்ற ரூட்ல வந்துட்டு நம்ம குயின் இருக்கு. நம்ம குயின் கோவிட்ல போயிட்ட பிறகு ஸ்ட்ரைட்டா அட்டாச் ஆயிட்டாப்ல. இல்ல தாத்தாவை பத்தி எதுவும் அசிங்கமா அவங்க சொல்லலையே. பாட்டி கூட பேசுறாங்க. பாட்டி ஏன்டா உங்களுக்கு எல்லாம் பொறாம? தாத்தாக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு பொறாம எனக்கு தெரியும். பேரம் பி லைக் வாழ்க்கையே சோகமா எவ்வளவு ஓகே சொல்ல மாட்டேங்கிறா. தாத்தா பி லைக் கைஸ் நீ ரைட், நான் வர மாட்டேன். கைஸ் நான் வர மாட்டேன். ஏன் எங்க வரீங்க?
ஹேய் நான் வந்து டேட்டுக்கு போகிறேன், டேட்டு எப்படி போகணும் உங்களுக்கே தெரியும், நான் நாளைக்கு காலையில் வரேன் வாக் ஆஃப் ஷேம் பண்ணிட்டே வராறான் நாளைக்கு காலையில். இவன் அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கான் நைட்டு ஃபுல்லாக இந்த பையன் தூங்காம வாழ்க்கையே வரான். டேய் என்னடா இது இன்னும் பார்த்தா விழுந்துருச்சு, விழுந்த பண்ணா வரியா? ஆமா அதுவும் நல்ல பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு இப்போ தான் கிளம்புறேன். ஏய் நேற்று வந்துட்டு அவங்க கூட டேட்டிங் பண்ணேன், இன்னைக்கு இவங்க கூட வாக்கிங் போனோம், ஃபிட்டாக இருக்கணும் வேணுன்றாரான். ஸோ சொல்யூஷன் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு பிடிக்கலன்னா வீடை காலி பண்ணிட்டு போ, வீடா காலி பண்ணிட்டு போ, வீடு காலி பண்ணிட்டு போ. தாத்தா பிளே பாய்னு எப்படி சொன்னான், தட்ஸ் டூ பிக் அ வேர்ட். அப்படியே நீங்கள் வந்து சீரியஸாக நினச்சிங்கன்னா அந்த இஷ்யூவை வீட்டில் அடங்காதவர் வெளியே அடங்கிடுவார். இழுத்து ஒரு பாட்டி ஒரு அரை, இன்கேஸ் இ கிராசஸ் பார்டர்ஸ், ஒரு பாட்டி இழுத்து ஒரு அரை விட்டாங்கன்னா சரியாயிடுவார். ஓகே, நெக்ஸ்ட் சீக்ரெட், தி அல்டிமேட் பிட்ரையல். என் அண்ணனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. பொண்ணு எங்க ஆளு தான், ரொம்ப டீசென்ட் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருந்துச்சு. இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஷாப்பிங், ஜுவல்லரி, கேட்ரிங்னு வீடே ஒரே கலகலப்பா கல்யாண வேலையில இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிட்டா. அவ யாரோ பழைய சீக்ரெட் லவர் கூட ஓடி போயிட்டான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். சேம் டே என் அப்பாவும் மிஸ் ஆயிட்டாரு. அவர் பிசினஸ்ல இருந்த கேஷ், ஃபேமிலி ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருந்த பணம் எல்லாத்தையும் கிளீனா ஸ்வீப் பண்ணிட்டு என் அண்ணாவோட அந்த 22-year-old ஃபியான்சே கூட எலோப் ஆகிட்டாரு. என் அண்ணன் கண்டிஷனை பார்க்கவே முடியல. ஹி இஸ் டோட்டலி ஷேட்டர்ட். அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வராததான் குறை, பெட் ரிடன் ஆயிட்டாங்க. ஊர்ல காசிப் அண்ட் அவமானம் தாங்க முடியாம இருந்த வீட்டை அடிமாட்டு வேலைக்கு வித்துட்டு ஓவர் நைட்ல சிட்டிக்கு காலி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ 2 வருஷம் ஆச்சு. அப்பா எங்க இருக்காருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. என் அண்ணனும் இன்னும் அந்த ட்ராமால இருந்து வெளியே வரல. குட் ரிடன்ஸ் டு பேட் ரபிஷ். என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்கடி ஃபோன்ல பேசி 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுது. இந்த பையன் சொல்றான். இந்த பையன் சொல்றான் 2 பேரும் அப்படியே இன்டிமேட்டா ஆயிட்டாங்க. அங்கேயே தப்பா அதை புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு போலயே. அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா எப்படி பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப திஸ் இஸ் நம்ப வச்சு இவங்க அண்ணன் பேக்கு போல. உங்க அப்பா ரொம்ப நல்ல ஒரு ஆமா ஆஹா மாமனார் மேல எவ்வளவு பாசம் சொல்லுமா. இல்ல அந்த பொண்ணு பண்ணது தப்பு. அவங்க அண்ணனே அப்படின்னா she was playing a double role. ஆமா, ஒரு லேண்ட்லைனு ஒரு இது செல்போனு, சரியா? அந்த பொண்ணு அந்த பையனுக்கு துரோகம் பண்ணது கூட சலேகா. ஆனா அவர் சொந்த ரத்தம் தானே பையன். கல்யாணம் பண்ணலன்னு வர ஒரு சிம்பிளா கல்யாணம் பண்ணல. என்னது கல்யாணம் பண்ணாதானே வந்துட்டு 1 மாசமா வீட்டுக்கு வர்றதும் ஷாப்பிங் வரது போறதுக்கு எல்லாம் தெரியுது. இப்போ வேற என்னதான் நடக்குது இவங்க 2 பேருக்குல? அப்ப அந்த பொண்ணு எல்லாம் வரும்போதெல்லாம் பாக்குறாருல, பார்த்துருப்பாரு, கேட்டுப்பாரு. அவர் பண்ணது துரோகம் தான். நான் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் வாழ்க்கையில ஃபியூச்சர்ல எல்லாம் நல்லா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. எங்க இருந்தாலும் அந்த கில்ட் இருக்கும். பையன் வந்து அவங்க அண்ணன் தான் இன்னும் ரிகவர் ஆகும். பையன் இவங்க ஃபேமிலி வரைக்கும் பண்ணது வெரி குட். எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, ஸ்டார்ட் அ நியூ சாப்டர், நிம்மதியாக இருங்க. இதை பற்றியே யோசிக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ நடந்து முடிஞ்ச ஒரு பழைய கதை, யாருக்கோ நடந்த கதைன்ற மாதிரி நினச்சிட்டு மறந்துடும். பட் அந்த பையன் நினச்சி பாரு, அது வந்துட்டு ஒன்று நான் ஒரு விஷயம் வந்து நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். இஃப் யூ திங்க் த பர்சன் யூ ஆர் வித் இஸ் நாட் அ குட் பர்சன் ஆர் இல்லை அவன் வந்துட்டு போர் அடிச்சிட்டான் வாட் எவர், ஃபக்கிங் பிரேக்கப். அதான் தயவு செய்து ஃபக்கிங் பிரேக்கப். டோன்ட் you have no idea how much it hurt. I have read so many confessions where இந்த confess பண்றான் இல்லையா, வந்துட்டு எனக்கு எப்படி இதை ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியல, I was cheated-ன்றான் இல்லையா, அவன் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நரக வேதனை. I will tell you, ஒருத்தங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டு 1 மாசத்துல இன்னொரு பையன் கூட கமிட் ஆனீங்கன்னா it won't hurt as much as cheating that person. ஆமா, இருக்கும்போதே சீட் பண்றதுக்கு பதிலா 1 மாசத்துக்கு கழிச்சு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இந்த பையன் தான், நீங்களும் தான் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஒரு சீட் பண்றவா மாட்டிக்குவோம். கஷ்டம் தான் இந்த மாதிரிலாம் உலகத்துல நடக்குதுன்னு கேட்பா. அதுதான் இதுவா இருக்கு. பாவம் எப்படி ப்ராசஸ் பண்ணுவான் அவன். ஜஸ்ட் இமேஜின், கல்யாணம் ஆயிட்டு எல்லாம் ஒரு வீட்டுல தானே இருப்பீங்க, அதுக்குள்ளேயே இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சிந்து சமவெளி தப்பிச்சிட்டல, அவ்வளவுதான். ஜஸ்ட் டேக் இட் பாசிட்டிவ். அதுவும் கல்யாண செலவெல்லாம் வேற ஏத்திட்டு அதுக்கப்புறம் நடந்து ஓ காட் நீ கடன்ல வேற இருந்திருப்ப. அப்பாடா நிஜமா இப்பதான் சீரியஸா திங்க் பண்ணி பாக்குறேன். நீ ரொம்ப சொல்லு, கண்டினியூ ப்ளீஸ். நீ ரொம்ப லக்கி நீ தப்பிச்சிட்ட. ஓகேவா? ஆக்சுவலி ஆல் தி பெஸ்ட், கோ அஹெட். வெரி ட்ரூ. நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் போதே வெளியே வந்துட்டாதான் பெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு தெரியுற சிம்டம்ஸ் நாளைக்கே வந்துட்டு எப்படி வேணா மாறும், ரியாலிட்டியா மாறும். பேட்டர்ன் தெரியும் போது பேட்டர்ன் ரெகக்னிஷன் பண்ணிட்டு கிளம்பி போயிடணும். வேண்டாங்க எனக்கு தெரியுது கிளம்பிடுறேன், அவங்க என்ன வேணா ரீசன் கொடுக்கணும். அதுக்கு பேட்டர்ன் தெரியும் போது எஸ்கேப் ஆயிருங்க. அந்த பையனுக்கு எங்க பேட்டர்ன் தெரிஞ்சுது? பேட்டர்ன் தெரியும் போது பேட்டர்ன் எங்க அவனுக்கு தெரிஞ்சுது? தெரியாம தான்டா இந்த நடந்துருக்குதுன்றான். சம்பந்தம் இல்லாம இந்த டைலாக்லாம் நடுவில் பேசிட்டு இருக்காது.
நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு. ஆமா, நான் எதுக்கு அதை சொன்னேன்? எதுக்கு அது எனக்கு தெரியலையே. அடுத்த சீக்ரெட், அம்மம்மா. எனக்கு இப்போ 24 வயசு ஆகுது. சில மாசம் முன்னாடி அப்பா கபோர்ட்ல ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபைல் கிடைச்சிது. அதுல என் பர்த் சர்டிஃபிகேட், அம்மாவோட ஓல்டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. படிச்சு பார்த்ததும் என் உலகமே தலைகீழா மாறிடுச்சு. என்னை பெத்தவங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்த அப்பா அம்மா ஆக்சுவலி என் தாத்தா பாட்டி. எனக்கு ஒரு பெரிய அக்கா இருக்கா. எனக்கும் அவளுக்கும் 18 இயர்ஸ் கேப் இருக்கு. அவ கனடால சைல்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டா செட்டில் ஆயிட்டா. உண்மை என்னன்னா அந்த அக்கா தான் என்னை பெத்த அம்மா. அவ 17 வயசுல அவுட் ஆஃப் வெட்லாக்ல பிரெக்னென்ட் ஆயிட்டா. ஃபேமிலியோட மானத்தை காப்பாத்த அண்ட் அவளோட ஃபியூச்சரை யோசிச்சு என் தாத்தா பாட்டி லேட் ஏஜ் பிரெக்னன்சின்னு ஊர்ல போய் சொல்லி என்னைய அவங்க கடைசி பிள்ளையா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹோல் ஐடென்டிட்டி ஒரு பெரிய பொய். இப்போ இதை பத்தி கேட்க ட்ரை பண்ணாலும் கனடால இருக்கிற எங்க அக்கா ஏகேஏ எங்க அம்மா கால் அட்டன் பண்றது இல்ல. என்ன பிளாக் பண்ணிட்டா. சொந்த வீட்லயே நான் அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன். ஃபோன் எடுக்கலனாலே தெரியுது ஷீஸ் அவாய்டிங் யூ. அவங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இப்போ இவ்வளோ நாள் இவங்க தானே அப்பா அம்மான்னு இருந்தீங்க. ஆல் த பாயிண்ட்ஸ் ஹி செட். உனக்கு ஃபோன் எடுக்கலன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மேட்டர் தான் மாட்டுச்சா? இல்லை, அது வந்து வை கோ பிஹைண்ட் ஹர்ன்ற. இப்போ இவ்வளோ பாதர் பண்ணுறது அதுதானே. ஆனால் அது என்ன அது இது. ஸோ இதுலேருந்து தெரியுது ஷீஸ் அவாய்டிங் யூ. ஷீ டஸ் நாட் அக்செப்ட் யூ அஸ் யுவர் டாட்டர். இங்கே இவங்க தானே டாட்டர் அக்செப்ட் பண்ண சொன்னேன். அப்புறம் வை யூ வாண்ட் டு கோ பிஹைண்ட் தெம்? ஜஸ்ட் ஃபர்கெட் தெம். இப்போ இவங்க ஒன்று இவ்வளோ தூரம் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாமே சொசைட்டியில் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. இப்போ அவங்க கூட போய் இப்போ என்ன குழப்பி என்ன வரப்போகுது? பீன் கன்ஃபியூஷன் ஃபார் யூ ஆல்சோ, ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. அங்கங்கே எத்தனை பேருக்கு ஃபேமிலியே இல்லைன்னு இருக்காங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் டக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. அப்பா அம்மான்னு இவ்வளோ நாள் சொல்லி பழகியாச்சு. இதை வந்து நீங்கள் பார்க்காத மாதிரியும் தெரியாத மாதிரியும் இப்போ கேட்டு அவங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு போகிறது என்ன, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வாங்க, அவ்வளோதான். அதுவும் கரெக்ட் தான். நம்ம மென்டல் பீஸை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு we can easily avoid them. ஹார்ட்பீட் அதே மாதிரி வரும். see டீனேஜ் பிரெக்னன்சியை பற்றி நிறைய we've seen சினிமாவில். அது பேர் என்ன, ஆதலால் காதல் செய்வீர், ஹார்ட்பீட், இதெல்லாம் இருக்குதான். ஓகேவா? we never see the perspective from the child. I do understand இது வந்துட்டு it's a very complicated situation. how ஒரு குழந்தை வந்து எப்படி ரைஸ் பண்ணுன்றதெல்லாம் அதெல்லாம் ஓகே. பட் do you think that as parents எங்கேயோ அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு? டேம்யூன்னு தூக்கி குப்பை தொட்டியில் தூக்கிட்டு போயிருக்கிறா. அந்த குழந்தைக்கு வீடாக சொல்லி கிளிலாம் எதுக்கு? அவள் எங்கேயோ போயிட்டா, கனடாவில் இருக்கிறா. அது இப்போ இந்த டாக்குமெண்ட் இருந்தனால தானே இவளுக்கு தெரிஞ்சுது, இவனுக்கு தெரிஞ்சுது. இல்லாட்டினா இவனுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அவங்க சொந்த பிள்ளை மாதிரி தானே வளர்த்துட்டு வராங்க. எதுக்கு சொல்லி குழப்பணும்? ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப காமன். எப்படின்னா சினிமாவில் நடிக்க போகிறாங்க, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சான்ஸ் கிடைக்காதுல்ல. குழந்தை பெற்றுட்டா அந்த காலத்தில் அப்படி தான். குழந்தை பெற்றுட்டா சான்ஸ் கிடைக்காது. உடனே டக்குன்னு அக்காவாயிடுவாங்க. அப்பா அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து குழந்தையோட அம்மா அப்பா ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நான் இன்றைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்போல்லாம் அது ஒரு இதுவாக இருந்தது, குழந்தை பெற்றுட்டா வயசாயிடுச்சு அப்படின்னு அதனால் சொல்லிப்பாங்க. ஆனால் இவன் சொன்ன மாதிரி அந்த கிட்ட அவங்க கூட வச்சுப்பாங்க. இந்த கேஸில் அப்படி இல்லைல்ல, தூக்கி போட்டு போயிடுச்சுல, ஏதோ குப்பை தொட்டியில் தூக்கி போட்ட மாதிரி. ஸோ இந்த பையன் இதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை. வேண்டான்னு தூக்கி போட்ட கதை இது. மற்றபடி யாருமே கூட தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்றது அப்படி சொல்லிக்குவாங்க, தம்பி. பட் யா திஸ் இஸ் ரிடிகுலஸ். இன்னைக்கு இந்த 5 சீக்ரெட்ஸ்லாம் வந்து என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க, என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க. எனக்கு இன்னும் இந்த பிளே பாய் தாத்தா aspiration அதான் aspiration. anyways jolly good time. yeah it was very good. so yeah that was படித்தவுடன் கிழித்து விடவும். தப்பு பண்ணும்போது ஜாலியா இருக்கும், ஆனா அதுக்கு அப்புறம் வந்து forever அந்த கில்ட்டை வந்து you cannot bear. you live only once. அதனால நிம்மதியா வாழ்ந்துட்டு போங்களேன். அதேதான், நிம்மதியா வாழ்ந்துட்டு I live only once. அதனால என்ன வேணா பண்ணலாம்னு இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். until then it's bye from Abhirabi and Mummy.